எல்லாம் உண்மை. விசுவாசம் கொள் பரபாஸ். இன்னும் உனக்கு நிறைய வயது இருக்கிறது. காலம் கடந்து விடவில்லை. ஒரு புதிய வாழ்வை, இனிய வாழ்வை, தூய வாழ்வை நீ இப்பொழுதே துவங்கலாம். இந்த வினாடியே நீ புதிய மனிதனாக. ஐயா ஐயா, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ஆமா, அந்த கிறிஸ்துவை இனிமேல நாம பார்க்க முடியுங்களா? அவர் என்னவோ உயிர்த்து வருவேன் என்றுதான் சொன்னார். வந்தால்தான் நிச்சயம். எப்படியோ அவரை நீங்களாவது மறுபடியும் பார்த்தா சரிங்க. ஆமா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இந்த வரும்போது ரொம்ப வேதனையோடு வந்தீங்கல்ல? ஆமாம். இப்போ பரபாஸ், இதோ இதோ இந்த ரத்த சிலுவையின் தரிசனத்தில் எனக்கும் வெளிச்சம் வந்துவிட்டது. ஆமாம் பரபாஸ், எனக்கும் வெளிச்சம் வந்துவிட்டது. எனக்கும் வெளிச்சம் வந்துவிட்டது. இயேசுவே, அப்பா அப்பா அப்பா, என்னப்பா இது? நான் ஏற்றி வைத்திருந்த விளக்கு கூட அணைந்து விட்டது. இந்த இருட்டில் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் இப்படி கண்ணீர் விடுவதை நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். இருட்டுக்கும் கண்ணீருக்கும் எப்போதுமே நெருங்கிய உறவு உண்டு மகனே. நீ ஏற்றி வைத்திருந்த விளக்கை நான் தானமா அணைத்தேன். என் இதயம் முழுவதும் இருந்து கிடக்கும் போது இந்த வெளிச்சம் கூட எனக்கு வெளி வேஷமாக தோன்றுகிறது. அப்பா, பாஸ்கா பண்டிகை துவங்கிவிட்டது. ஆனால் நீங்கள் இன்னும் ஜெபக்கூடம் போகவில்லையே? ஜெபக்கூடம்? யாரிடம் போய் நான் எதை ஜெபிப்பது? கடவுளின் மகனை கொன்றுவிட்டு கடவுளின் முன்னால் போய் நிற்பதற்கு என்னுடைய மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை மகளே. அந்த போதகரின் மரணம் உங்களை அதிகமாதான் பாதித்து விட்டது. நீங்கள் முயற்சி செய்து கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை. ஐயோ ஐயோ, முடியவில்லை மகளே. அந்த சதிகாரர்கள் அவரை பழிவாங்கி விட்டார்களே. அப்பா, நீங்கள் அந்த சனநீ சபையின் மிகவும் முக்கியமான, நீங்களே அவருக்காக வாதிட்டும். வாதித்தேனா? இல்லை, வார்த்தைகளால் போரிட்டேன் என்று நான் சொல்ல வேண்டும். ஆனால் என்ன பயன்? அவர்கள் முதலிலேயே தீர்ப்பை முடிவு செய்துவிட்டு அல்லவா விசாரணையை துவங்கினார்கள். அப்பா, விசாரணை என்ற பெயரில் ஒரு பெரிய நாடகமே அல்லவா அங்கே நடந்தது. அங்கே போதகருக்கு ஆதரவாக என்னையும் நம் அறிவித்தைய சூசையும் தவிர வேற ஆகியே அங்கே இருந்த அத்தனை பரிசையும் ஆதரவுகளும் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள். நாங்களும் இரண்டே இரண்டு பேர். என்னம்மா செய்ய முடியும்? கையெழுமில்லை, கலங்கி தவித்திருந்தார். கடைசியில் அந்த உத்தமரின் திருவிழை நல்லடக்கம் செய்யும் பாக்கியமாவது உங்கள் இருவருக்கும் கிடைத்தது. அப்பா, அந்த புனித போதகரின் மேல் நீங்கள் இவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறீர்கள். இதற்கு முன் எப்பொழுதாவது அவரை நீங்கள் நேருக்கு நேர் பார்த்திருக்கிறீர்களா? அவரோடு பேசியிருக்கிறீர்களா? ஆமாம் ஜூடித், நான் அந்த புனிதரை பார்த்திருக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே, இவரை விட்டு ஓடிப்போ.
மகனே 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 ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ராபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை அறிவோம். தன்னோடு கடவுள் இருந்தார் அன்றி எவரும் நீர் செய்கிற அருங்குறிகளை செய்ய முடியாது. எவனும் மீண்டும் பிறந்தால் அன்றி கடவுளுடைய அரசை காண முடியாது என்று உண்மையிலும் உண்மையாக உமக்கு சொல்லுகின்றேன். ஒருவன் வயதான பின் எப்படி பிறக்க முடியும்?